அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாமணி ஜோதிடம் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இந்த பதிவில் பிப்ரவரி மாதம் 2025 எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்குறோம். அந்த வகையில் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த பதிவில் தனுசு ராசிக்கு வேலை எப்படி இருக்கும், அவங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்கும், பணங்காசு அதெல்லாம் எப்படி இருக்கும், குடும்ப உறவுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி எல்லாமே நம்ம தனித்தனியாக பேச போகிறோம். அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரியும். நான் செக்மெண்ட்டாக பேசுகிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு கிளியராக எல்லாமே புரியும். அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் மாதம் போடக்கூடிய பதிவுகள் இதெல்லாம் உங்களை சேரும். பொதுவாக தனுசு ராசி அவங்க நல்ல அதாவது நல்ல எய்ம் வச்சு. ஏன்னா இந்த ராசிக்கு சிம்பிளே வில்லு அம்பு தான். நல்ல சிறந்த நோக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க, நல்ல எய்ம் இருக்கும் இவங்கள்ட்ட. அதை அடையிற அளவுக்கான ஆற்றலும் இவங்கள்ட்ட இருக்கும். அதனால் செல்ஃப் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தவங்க தன்னால் தன்னைத்தானே முயற்சி, அதாவது அவங்க போய் படித்து தான் முன்னேறணுன்றது இல்லை, தன்னாலேயே முயற்சி அடையக்கூடிய தன்னெழுச்சி உள்ளவங்களாக இருப்பாங்க, தன்னாலே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால் நல்ல செல்ஃப் டெவலப்மெண்ட்டில் நல்ல ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க. இந்த பிப்ரவரி மாதம் இவங்களுடைய விருப்பங்கள் எப்படி நிறைவேறும், என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ராசியில் உள்ளவங்க வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், தொழிலர் பார்க்குறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதம் நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் பார்க்குறவங்களா இருந்தாலும் புதிய உச்சங்களை அடைவீங்க. நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதம். உங்களுடைய முயற்சியில் எல்லாரும் பாராட்டுவாங்க, சூப்பராக பண்ணார் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பாராட்டுவாங்க. அதனால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா புதிய முதலீட்டுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதில் புதிய பிஸ்னஸில் புதிய முதலீடு செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லாட்டினா உங்களுக்கு இன்னொருத்தரோட நல்ல அட்டாச்மெண்ட், அதாவது என்னென்னா அந்த பிஸ்னஸோடு இதை அட்டாச் பண்ணி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். இல்லை வெளியிலேருந்து புதுசாக ஒருத்தர் உங்க கூட சேர்ந்து அவரோட இணைஞ்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இதெல்லாம் இந்த மாதத்துக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி வேலைகளில் நல்ல உச்சமாக இருக்கும் அப்படின்னு, வேலையில் உங்களுக்கு எப்போ உச்சமாக இருக்கும், வேலை அதிகமாக இருந்தால் தான் உச்சமாக இருக்கும். அதனால் வேலை அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படலாம். இல்லாட்டினா முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் குழப்பங்களும் ஏற்படலாம். அதில் சிக்கல்லாம் ஏற்படலாம். இதெல்லாம் மனசினால் வர்றது. ஸோ அதனால் முதல்ல வேலையை பிளான் பண்ணி பண்ணுங்க. எதுக்கு இப்போ முக்கியத்துவம் கொடுக்கணும், இது அப்புறம் பண்ணிக்கலாம், இதை முன்னால் பண்ணணும், இப்படின்றத முதல்ல முடிவெடுத்து அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னாலே நீங்கள் நிச்சயம் சக்ஸஸ் அடைய முடியும். அது மாதிரி கூட வேலை பார்க்குறவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு ரொம்ப அவசியம். அதனால் அவங்கள நம்ம அலட்சியப்படுத்தாமல் அவங்களையும் நம்ம சேர்த்துக்கிட்டு, அவங்களுடைய டீம் ஒர்க் மாதிரி அவங்களையும் நம்ம சேர்த்துட்டு பண்ணால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். இந்த மாதத்தில் முதல் வாரமும் 3வது வாரமும் நல்லா சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல ஆரஞ்சு, வெள்ளை நிறங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல லக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தளவுல இந்த மாதம் ஆரோக்கியம் கொஞ்சம் இதாக இருக்கும், தூக்கம் இல்லாமல் இருக்கும். அது மாதிரி தசை வலிகள் இருக்கலாம், சதையில் ஏதாவது வலிகள் இருக்கலாம், அது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள், கிராம்புன்னு சொல்லுவாங்க, கால் பிடிச்சி எடுத்துக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கலாம். இதெல்லாம் இது அது மாதிரி மனநிலைமையில் குழப்பங்கள் ஏற்படலாம். இது ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஏற்படலாம். இந்த குழப்பங்கள் எரிச்சல் ஏற்படும், அது வேலையை கெடுக்கும். அதனால் நீங்கள் மன அமைதிக்கெல்லாம் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். நல்ல புக்கு படிக்கலாம், இல்லை நல்ல சிரிப்பாக விஷயங்களை பார்க்கலாம், இல்லாட்டா ஜோக்ஸ் படிக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு ரொம்ப கஷ்டமாக தான் ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வரலாம், இல்லை வீட்டிலே டிவி பார்த்து கொஞ்சம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம், தியானம் பண்ணலாம், யோகா பண்ணலாம். ஆனால் எந்நேரமும் டிவியை பார்த்துட்டு உட்காந்துடக்கூடாது, அது மாதிரி எந்நேரமும் சினிமாவுக்கு போயிடக்கூடாது. இதெல்லாம் மனசை சரி பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் டூல்ஸ் மாதிரி, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னாலே நல்லாயிருக்கும். அது மாதிரி சாப்பிடும்பொழுது நல்ல ஈஸியாக ஜெரிமானம் உள்ள பொருட்களாக சாப்பிடுங்க. டெய்லி நடக்க முடிஞ்சால் நடங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கும். பணத்தை பொறுத்தவரை புதுசாக வருமானத்துக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும்.
ஏற்கனவே இதில் இருக்குது, இதில் இந்த மாதிரியும் பணம் கிடைக்கும்னு சொல்லி புதிய வருமானத்துக்கான வாய்ப்பு, நீங்கள் எதிர்பாராத வருமானங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் முதலீடு பண்ணதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கிடச்சி நல்ல பலன் கிடைக்கும். அது மாதிரி உங்கள் செலவுகளை வந்து நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுவீங்க. அதெல்லாம் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கும். அது மாதிரிலாம் இருக்கும். திடீர் செலவு வரலாம், இல்லாட்டினா பழைய கடனை அடைக்கலாம். அதனால் வந்து எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணுன்றதை நீங்கள் யோசித்து நீங்கள் அதுக்கு முன்னுரிமை கொடுத்தீங்கன்னா நல்லது. பண விஷயத்தில் ரொம்ப பிளான் பண்ணிங்கன்னா நல்லது. நீங்கள் வந்து ஆபத்தான யாரோ சொன்னாங்க, அதில் போட்டோம்னா இவ்வளோ லாபம் வரும், அதில் போட்டோம்னா இவ்வளோ லாபம் வரும்னு சொல்லி யாரும் சொல்கிறாங்கன்றதுக்காக எதுலையான போய் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்துடாதீங்க. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னால் 1க்கு 4 தடவை ஆராய்ஞ்சு செய்யுங்க. அதிக லாபம் வேணாம், பணத்துக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்றத முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இந்த மாதம் சேமிப்பு திட்டங்கள்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு நல்ல மாதமாக தான் இருக்குது. அதனால தான் இத்தனையும் நான் சொல்கிறேன். குடும்பம் உறவுகளை பொறுத்தவரை நல்ல உறவுகளில் இந்த மாதம் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. நல்ல அமைதியாக தான் போகும் குடும்பத்தை பொறுத்தவரை. உங்களை வந்து சொந்தக்காரங்களில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஆதரவு தருவாங்க, உங்களை நல்லா மதிப்பாங்க. மதிப்புகள்லாம் சொந்தக்காரங்கள் மத்தியில் நல்லாயிருக்கும். அதனால் வந்து இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து திருமணத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. வீட்டிலே குடும்பத்துலேயும் வந்து கணவன் மனைவிக்கு உண்டான நெருக்கம் வந்து நல்லாயிருக்கும். குடும்பத்தோடு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறத நீங்கள் உங்களுக்கு மனசுக்கும் அந்த ஆறுதலாக இருக்கும். அதனால் குடும்பத்தோடு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் ஒதுக்குங்க. சின்ன சிக்கல்லாம் பெருசாக்காதீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான், அவர் 3ஆம் இடத்துல இருக்கார். அதனால் சின்ன சின்ன சிக்கல்களை வந்து பெருசு பண்ணாமல் அமைதியாக வந்து எல்லாத்தையும் வந்து அணுகுங்க. இல்லாட்டினா ரொம்ப கோவமாக இருந்து டக்குன்னு வந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலான்னு சொல்லுங்கள். அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் ஈஸியாக கையாள முடியும். இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா குடும்பத்தில் உறவுகள் வந்து உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையும் ஒரு பற்றும் ஒரு பாசமும் குடும்பத்தில் உங்கள் மேலே கிடைக்கும். நீங்கள் அனாவசியமாக உங்களுடைய பேச்சினாலேயே அவங்களுடைய எதிர்ப்பு வந்து சம்பாதிச்சிக்காதீங்க. அது நிம்மதி இல்லாமல் போயிடும் குடும்பத்தில். அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே இந்த மாதம் மிக சிறந்த மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் வந்து நீங்கள் திறமையாக செயல்பட்டு மன உறுதியோடு செயல்படுறது தான் முக்கியம். நிச்சயமாக வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த மாதம் வந்து தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வந்து மிக நல்ல மாதமாக இருக்குன்னு சொல்லலாம்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்களை வந்து எப்படி இருந்தது, இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, எப்படி இருந்ததுன்னா உங்களுடைய எண்ணங்களை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.